ஸ்பீக்கர் வாங்கினேன் ஒரு 30,000 ரூபாய்க்கு. அப்புறம் ஒரு சின்ன மிக்சர், ஒரு ஆம்ப் வாங்கினேன், ஒரு 4-5 ஒயர் மைக்கு வாங்கினேன். எனக்கு உள்ளத்தில் போகாதுன்னு தோணுச்சு. ஆனால் இந்த சத்தியத்தை நவம்பர் மாதம் ஆண்டு கொடுத்தாரு. அப்போ நினச்சி எதுக்கு போகணும்னு நினைக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். இனிமேல் ஒயர்லெஸ் மைக்கு என்ன கை வர மாட்டேக்கு. ஆமாம், அதாவது போதுங்கிற என்ன வரவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரப்படும். கத்தர் பெருகச்சே நினைப்பார். இப்போ நான் ஆண்டவரே ஒரு மைக்கு தாங்க, நல்ல ஒயர்லெஸ் மைக்கு வேணும். இப்போ இந்த வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அடுத்த லெவலு கீபோர்டு தந்திருக்கிறாரு, அடுத்த வருஷம் வேறு லெவலில் ஸ்பீக்கர் தருவார். அப்படி நம்ம அடுத்த சிந்தைக்கு போனோம். போதுங்கிறத மாற்றினேன். கரெக்டாக டிசம்பர் 31 சாயங்காலம் 6 மணிக்கு ஒயர்லெஸ் மைக்கு 8,000 ரூபாய்க்கு ஃப்ரீயாக தந்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, போதுன்னு நினச்சா நிறுத்திடுவார். இல்லை ஆண்டவரே உங்கள் திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், இன்னும் எங்களை பெருக செய்யுங்கன்னா கத்தர் பெருக செய்வார். ஒருவேளை கணக்காக எக்ஸ்ட்ரானு கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு. ஆமே, இன்னும் நீங்கள் அப்படின்னா ஆகிட்டு அவளே சொல்லிட்டா கிடக்கட்டன்னு விட்டுருவார்.